இந்த தேர்தலில் ஒரு பக்கம் திமுக போட்டி, மற்றொரு பக்கம் பாமக பாட்டாளி மனுஷன் நம்ம போட்டியிருக்கோம். திமுக இந்த தேர்தலில் ஒண்ணு மட்டும்தான் நம்பி வச்சிருக்கிறாங்க. என்ன நம்பி இருக்காங்க? பணத்தை மட்டும்தான் நம்பி இருக்கிறாங்க. திமுக சாதனையை சொல்லி எங்கேயாவது யாராவது ஓட்டு கேட்கிறாங்களா? எதுவும் கிடையாது. செஞ்சது எதுவும் கிடையாது. செய்ய போறது எதுவும் கிடையாது. இந்த தொகுதிக்கும் ஒன்னும் செய்யல, இந்த மாவட்டத்துக்கு ஒன்னும் செய்யல, தமிழ்நாட்டுக்கும் ஒன்னும் செய்யல. அவங்க செஞ்சதெல்லாம் சாராய கடை, டாஸ்மாக் கடை திறந்து கள்ளச்சாராயத்தை பெருக்கி லஞ்சம் ஊழல் கொள்ளையோ கொள்ளையடிச்சு உங்க வாழ்க்கையெல்லாம் நாசப்படுத்தி கொண்டிருக்கிறது திமுக. ஆனா பண மூட்டை எடுத்துட்டு வந்து பணத்தை கொடுத்தா நீங்க ஓட்டு போட்டுடுவீங்கன்னு அந்த நம்பிக்கை இல்ல, அந்த ஆதங்கத்தில் மிதப்புல இருக்கிறோம். அவங்களுக்கு எல்லாத்தையும் நீங்க பாடத்தை போட்டணும். செய்வீங்களா? நம்ம யாரும் காமிக்கணும். காமிக்கலாமா? ஆனா பாட்டாளி கட்சி, நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களுக்காக 45 ஆண்டு காலம் போராடி கொண்டிருக்கின்றார். என்றும் போராடி கொண்டிருக்கின்றார். 86 வயது ஐயாவுக்கு. இந்த 86 வயதில் இன்றும் உங்களுக்கு போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார் ஒரு மாமனிதன் மருத்துவர் ஐயா அவர்கள். எதுக்கு போராடுறார் ஐயா? நீங்க படிக்கணும், நீங்க வேலைக்கு போகணும், சுயமரியாதையுடன் மான மரியாதையுடன் வாழ வேண்டும். அதற்காகத்தான் 45 ஆண்டு காலம் ஐயா போராடிட்டு இருக்கார் உங்களுக்காக. அதனால்தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இந்த இடைத்தேர்தல், இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான தேர்தல். இது நமக்கும் திமுகவுக்கும் நடக்கின்ற தேர்தல். இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். அவன் எவ்வளவு பணம் மூட்டை எடுத்து வந்து கொடுத்தாலும் சரி, அதிகாரம் வச்சிட்டு இருக்கிற அமைச்சர் வச்சிட்டு இருக்கிற ஏதோ ஒரு ஊர்ல இருக்கிற அமைச்சர் இங்க வந்து என் மண்ணில் காசை கொடுத்து என் மக்களை என் கூட்டத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்றவங்க, இதெல்லாம் நடக்கிறதா? அதெல்லாம் இது என் மண்ணு, என் மக்கள், என் மாவட்டம், என் ஊரு. உங்களை யாராவது தடுக்க முடியுமா? அது எந்த அமைச்சர் வந்தாலும் சரி, முதல் அமைச்சர் வந்தாலும் சரி, யாரையும் எனக்கும் என் மக்களுக்கு இடையில யாரும் வர முடியாது. டோக்கன் கொடுக்கறானுங்க. எங்கடா வந்து டோக்கன் கொடுக்குறீங்க? யாருக்கு வந்து டோக்கன் கொடுக்குறீங்க? இவங்க தானே பக்கத்துல கள்ளக்குறிச்சியில டோக்கன் கொடுத்து தான் 65 பேரை சாவடிச்சானுங்க. கள்ளசாராய டோக்கன் கொடுத்து. அதனால நீங்களா தெளிவா இருங்க. குறிப்பாக என் தாய்மார்கள், தங்கைகள், சகோதரிகள் தெளிவா இருக்கணும். நீங்க பண மூட்டை எடுத்துட்டு வருவானுங்க திமுகவில். அது நீ வாங்குவீங்களோ வாங்க மாட்டீங்களோ தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும், ஒட்டுமொத்த உங்களுடைய வாக்கு மாம்பழத்துக்கு நீங்க போடணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.